ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரித்திரமான கதைகள் இல்லை, சம்பவங்கள் இருக்கிறது. ஆமென். ஒரு விதத்தில் இருக்கிறதான தேவன் பயன்படுத்தினான ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் இருக்கிறது. இது ஒரு கட்டுக்கதையோ ஏதோ மனுஷங்களால் எழுதப்பட்ட ஒரு கதையோ இல்லை. இது நடந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியம் அங்கே தெளிவாக அங்கே துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களுடைய வாழ்க்கையில அங்கே எல்லாரும் அங்கே சொகுசா இருந்து தேவனுடைய வார்த்தை அங்கே காரியங்களை செய்ததாக அங்கே இல்லை. அவருடைய வாழ்க்கையில அங்கே அனுதினமும் பாடுகளும் பிரச்சனைகளும் நிந்தனைகளும் போராட்டங்களும் அந்த மத்தியில தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, அங்கே கொலை மிரட்டல்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. ஆனாலும் அவர்கள் தேவனை துதித்து தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய காரியத்தை செய்ததினாலே அங்கே அவருடைய பெயர்கள் சொல்லி அவருடைய வரலாறு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன காரணம் என்றால் அவர்களோடு அங்கே தேவன் இருந்ததினாலே இன்றைக்கு அவருடைய வரலாறு இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே அனைதின பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தனைகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் எங்களோடு இருக்கும் பொழுது அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கான வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதான் நாங்கள் சிக்கப்படுறோம். அந்த நோக்கம் எங்களுக்கு தெரியாதபடினால் தான் என்ன செய்யணும், அநேக இடங்கள் நாங்கள் என்ன செய்யறது தெரியாமல் தடுமாறி நிற்கிறோம். அந்த நோக்கத்தை அறிந்தவென்றால் எங்களுடைய ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வாசிக்க போறோம் அங்கே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16 to 17 வரைக்கும் வாசிங்க. தேவன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். தேவன் மனுஷனை உண்டாக்கி ஒரு கனியை, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை உண்டாக்கி அதை நீ புசிக்க வேணாம் என்று ஆண்டவர் என்ன சொல்லுறார், வார்த்தையை ஒரு எச்சரிக்கையை சொல்லுறார், நீ சாப்பிடாத என்று. இப்ப தேவன் எங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவர் எங்களை எதிர்பார்க்கிறார். அவருடைய வசனத்துக்கு தன்னுடைய பிள்ளை கீழ்ப்படிந்து நடக்குதா என்று அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இப்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தகப்பன் பெற்றார்மார இருக்கிற நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய பிள்ளை எப்பொழுதும் எங்கள்கிட்ட சொல்ல கேட்டு நடக்கணும். நாங்கள் என்ன செய்வோம், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அதை விரும்புவோம். ஏன்னா எங்கள்கிட்ட சொல்ல கேட்டு நடந்தால் அந்த பிள்ளை ஒரு நல்ல வழிக்கு வர வேண்டும். நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் எப்போ அதை நம்பி இருக்கிறோம். அதனால என்ன செய்யணும், பிள்ளைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவோம். இப்படி நடக்காத, இதை செய்யாத, இந்த வழியில் போனால் இந்த பிரச்சனை வர மாதிரி செய்யணும், நாங்கள் சொல்லுறோம். அப்போ காரணம் என்ன, எங்களுடைய பிள்ளை எங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிற நேரத்தில் அந்த பிள்ளை ஒரு நல்ல வழியில் போவோம். அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளையில இனம் புரியாத நாங்கள் ஏற்கனவே பாசம் வச்சிருப்போம். ஆனால் அந்த பிள்ளை எங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற நேரத்தில் இன்னும் அதிகமாக அந்த பிள்ளையை நாங்கள் நேசிக்க ஆரம்பிப்போம். ஆமென். பிள்ளை கேட்டெல்லாம் என்ன செய்வோம், செய்ய வழிவிடுவோம். கேட்டெல்லாம் செய்ய வழிவிடுவோம்னா பிள்ளை தீமையானதை கேட்கறது இல்லை, பிள்ளைகள் கேட்கறத தகப்பன்மார் அறிவார்கள். இது பிள்ளை கொடுத்தா நன்மையா தீமையை அறிந்து செய்வார்கள். ஆமென். அதே போல எங்களுடைய ஆண்டவரும் நாங்கள் அவருடைய வார்த்தையோடு நாங்கள் இணைந்து இசைந்து போகிற நேரத்தில் அவர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் பார்க்க போறான காரியம் வந்து தேவனோடு நாங்கள் நெருங்க வேண்டும்னா, தேவன் பிடித்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும்னா, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நாங்கள்
4 காரியம் இருக்கிறது. இந்த 4 காரியங்களை நாங்கள் தேவனை நாங்கள் அங்கே அதை சரியாக கடைப்பிடிப்போமா இருந்தால் நாங்கள் உண்மையிலே நாங்கள் தேவன் விரும்புகிறதான பிள்ளைகளாய் வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலுமாய் அங்கே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நான் என்ன வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டவரோடு பேசிக்கொண்ட நேரத்தில் அங்கே என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் ஒரு பாரத்தை தந்தார். இந்த காரியத்தை குறித்தான். ஆமென். தேவன் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ நாங்கள் பார்க்க போகிற காரியம் முதலாவது ஆண்டவர் சொன்னார் இந்த காரியத்தை நீ சாப்பிடாத, இந்த கனியை நீ புசிக்காதன்னு சொன்னார். இப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் சரியா கேட்கிறோம். இப்போ ஆதாம் என்ன செய்தார்? கேட்டார், இந்த கனியை புசிக்காத என்று சொல்ற இடத்துல கேட்டார். முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கேட்கிற காரியங்கள் நன்மையாக இருக்க வேண்டும். ஆமென். நல்ல காரியமாக இருக்க வேண்டும். ஆமென். நாங்கள் என்ன செய்யணும்? எப்போ அந்த கனியை ஆதாம் ஏவாள் புசித்தார்கள் அன்றைக்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த அறிவு வந்துடுது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நன்மை எது, நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எது, நல்ல வார்த்தை எது, தீய வார்த்தை எது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய காரியங்கள் நன்மையான காரியங்கள், நல்ல வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு நான் என்னத்து வருகிறேன், என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிங்க. போதுமே. இப்போ நான் ஆரம்பத்தில் இந்த ஆதியாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சிந்தித்தேன். எப்படி என்றால் ஆண்டவர் வந்து ஆதாமை உருவாக்கி போட்டு சொன்னவர் இந்த கனியை நீ புசிக்க வேணாம்னு சொன்னேன். அப்போ நான் இந்த அடுத்தடுத்த வசனங்களை நான் தியானிக்க வேண்டாம், அந்த புதுசாக வாசிக்க. அப்போ நான் நினைச்சேன் இது ஏவாளுக்கு தெரியாதான சிலவரை தெரியாதபடினால இந்த காரியத்தை செய்ய வச்சுக்கலாம் தானே நான் அப்படி சிந்தித்தேன். ஆனால் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஏவாளே சொல்லுகிறார் இந்த கனியை சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நல்ல வார்த்தை. இதை சாப்பிட வேணாம்னு. இப்போ பிசாசானவன் ஒரு மனுஷனை தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய உறவாடுதலை பிரிப்பதற்காக அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். அது நன்மையா தீமையா? தீமை. பாருங்க, நன்மை தீமை. தேவன் நல்லது சொல்லி தந்தார், இதை சாப்பிடாத. ஆனா பிசாசான என்ன செய்யறான்? தீமையை சொல்லுகிறான். இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க. அவர்கள் ஆதாம் அந்த நாட்கள் இருக்கும் பொழுது தேவன் உண்டாக்கின கனி அவருக்கு முன்னமே இருந்திருக்குமா இல்லையா? அவர்கள் நடமான நேரத்தில் இருந்திருக்கு. சொல்லுங்க, பேசுங்க. நான் பெரிய பிரசங்கியாரோ ஒன்றுமே இல்லை, கத்துக்குட்டி. ஓகே, இவ இருந்திருப்பாரா இல்லையா? அந்த கனி இருந்திருக்கும். ஆண்டவர் வந்து அவங்களோட பேசியிருப்பார். இப்ப அந்த கனியை அவரை கண்டிருப்பாரு, ஆனால் அவரை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க. அதை குறித்து ஏன்னா ஆண்டவருக்கு சொல்லிக்கிறாங்க. அப்படி அந்த சிந்தனையை வந்திருக்கார். இப்போ அவர்கள் அந்த கனியை கண்டு காணாமல் இருந்திருப்பார். வேறால் தேவனோடு அவர்கள் என்ன செய்வார்? உறவாடுறதுல அவர்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, அது நன்மையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதுனாலே, நல்ல காரியத்தை கேட்டதுனாலே நன்மையாய் வந்தது. இங்கே பிசாசு அங்கே ஒரு காரியத்தை சொன்னதுனாலே தீமையாய் மாறிச்சு. எப்படி தீமையாய் மாறிச்சுனால் பிசாசு அதை சொல்லும் பொழுது கேட்டார்கள். சரியா? இங்கே நல்லதை கேட்டார்கள், நன்மை நடந்திருக்கிறது. நன்மை நடந்திருக்கும், கேட்டபடி நடந்திருந்தால். இங்கே தீமையை கேட்டார்கள். இப்போ என்ன நடந்ததுனால் கேட்டபடினாலே இங்க என்ன தோணுது? சிந்திக்கிறார்கள். இப்ப இதை சொன்ன உடனே நீங்க எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ அப்ப நீங்கள் சாக மாட்டீங்க. நீங்கள் என்ன எப்படி இருக்கும்? அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. சாக மாட்டீங்க, நீங்க சாக மாட்டீங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாரு எப்படி அவன் ஒரு மாய வரைக்கில கொண்டு வரான்டா. நீங்கள் எப்ப சாவ மாட்டீங்க, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்ன நேரத்தில் இவள் சிந்திக்கிறார், கேட்கிறார், சிந்திக்கிறார். அங்கே அந்த முன்ன ஆண்டவர் சொன்னார், அதை சிந்தனையோட இருந்திருந்தால் அது காப்பாற்றப்பட்டிருக்கும். நீங்கள் தீயதை சொன்னாங்க, சிந்தித்தாங்க, அடுத்த காரியம் என்ன நடக்க போகணும் சிந்தித்தாங்க. இப்போ முதலாவது நாங்கள் தீயதை கேட்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவர பிள்ளைகளாக வாழ்வதால் தீய காரியங்களை கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாலும் என்ன நடக்க போகிறோம், என்ன செய்யக்கூடாதுன்னா சிந்திக்கக்கூடாது. இப்போ ஏவல் என்ன செய்யறா, சிந்தித்தான். இப்போ அந்த பழத்தை சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் சாவ மாட்டோம், தேவர்களை போட ஆவமண்டு அதை அவள் சிந்தித்தா. அடுத்த காரியம் என்ன செய்ய போனா, பார்க்கிறா. இவ்வளவு நாட்கள் அந்த பழத்தை பார்த்துருப்பா. இப்போ ஒரு தீமையான ஒரு காரியத்தை சொன்னோன்னே, தீமையான ஒரு சிந்தனை, அதாவது தீமையான சிந்தனை அதுக்குள்ள வந்தோடனே இப்போ பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கா இல்லையா? முன்னவங்க படத்தை என்ன செய்யிருப்பா, கண்ணு காணாமல் இருந்திருப்பான். இப்போ விசுவாசம் வண்டிவா அந்த சலுகை மூளை சலுகை செய்துட்டாங்க. செய்தோடனே இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஏவாள் வந்து அந்த படத்தை பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருந்தது. இதை சாப்பிட்டா நாங்கள் என்ன செய்வோம், சாவ மாட்டோம், தேவர்களை போல ஆழ்வோம். என்ன செய்யறோம், சிந்தனை ஒரு பொல்லாத சிந்தனை வரும். சிந்தனை வந்ததுனால அந்த பொல்லாத சிந்தனையோடு அந்த படத்தை பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாருங்க, முதலாவது தீயவை கேட்கறதுனால, அந்த காரியத்தை கேட்கறதுனால சிந்தனையில் பாவம் வருது. அந்த சிந்தனையில் பாவம் வந்ததுனால அந்த பார்வை மாறுது. பார்வை மாறுறதுனால இப்போ என்ன நடக்குதுனால் செயல்படுகிறார்கள். இப்போ என்ன செய்யணும், அந்த படத்தை ஆழ்ந்து தானும் சாப்பிட்டு அங்கே தேவன் உண்டாக தன்னுடைய அந்த துணைக்கு என்ன செய்கிறார், அதை கொடுத்து பூமிக்கு, உலகத்துக்கு, மனுஷர் எல்லாருக்கும் ஒரு பாவத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு நாங்களும் ஒரு மனுஷரை பற்றி யாராவது ஏதாவது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை பற்றி சொன்னார். இவ்வளவு நாங்களும் பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவரை பற்றி எனக்கு தெரியும், சரியா? ஏன்னா நாங்கள் ஊழியர் விஷயம் விளையாட்டு சின்னலேருந்து நான் பார்க்கலான்னு தெரியும். இப்போ பல வேலை இவரை எப்படி பார்த்துருக்கிறேன், ஒரு தேவன் ஊழியக்காரன் ஊழியர் செய்கிறார், அப்படி தான் நான் என்னுடைய கண்ணோட்டம், அப்படி தான் இவரோட பார்த்துக்கொள்ள கணக்கை வரையை நான் கொடுத்துருக்குறேன், சரி, கொடுத்துக்கொண்டு இப்போ வருகிறேன். இப்போ திடீரென வந்து ஒரு ஆள் வந்து சொல்லுது, சரியா, இந்த சௌரம் சொல்கிறேன். இப்போ இவ்வளவு நாட்கள் நான் நல்லதை அறிஞ்சு நன்மை வேற பற்றி நான் ஒன்று தீமை அப்படி யோசிக்கிறேன், நன்மை பற்றி நல்லாவே பார்த்து கொண்டு. இப்போ அந்த சௌரம் வந்து எனக்குள்ள ஒரு கொண்ட சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம் தெரியுமா? ஐயோ சந்தோஷம் அப்படியே இல்லை. இவர் சும்மா ஐயோ நம்புறாரு, இவர் இப்படியே சொல்கிறார். சொன்ன உடனே நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, தீயதை என்ன செய்தேன், கேட்டுட்டேன். இப்போ எனக்குள்ள உண்மையில தேவன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார் என்றால் அந்த கேட்கிறத நான் முறியடிப்பேன். ஆனால் இப்போ நான் என்ன செய்யறேன், கேட்கிறதுல ஆர்வம் கொண்டேன். அன்றைக்கும் தேவனோடு ஆறாம் தேவான தேவனோடு உறவாடி கொண்டா இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு உறவாடி கொண்டா இருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் உறவாடி கொண்டு இருக்கலாம் பிசாசுகள் வஞ்சித்தார். அதே போல நாங்களும் தேவனோடு உறவாடி கொண்டு கேட்க ஏதோ ஒரு வழியில் வந்து என்ன செய்வார்கள் என்றால் எங்களுக்கு வஞ்சிக்கப்படுவார்கள். இப்போ இவரை பற்றி ஒரு தவறான வார்த்தை சொல்லும் பொழுது இவரை நான் என்ன செய்யப்படும், இவ்வளவு நாட்கள் பார்த்த பார்வையை விட இனிமேல் பார்க்க போகிற பார்வை எப்படி இருக்கும், வித்தியாசமான பார்வையாக இருக்கும். இவரை வந்து பிரசங்கம் பண்ணுவார், என்ன செய்ய என்னத்தை குறித்து ஒரு சொன்ன கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து இவர்கிட்ட வந்து என்ன செய்ய போகிறார், பிரசங்கம் பண்ண போகிறார். அப்படி செய்யாருங்கள், இப்படி செய்யாருங்கள், நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், இவரை இப்படி என்ன செய்வேன், இவரை இப்படி நான் கேள்விப்பட்டேன், இவர் இப்படி சொல்கிறேன், என்ன செய்ய எனக்குள்ள ஒரு தப்பான விரைவில் என்ன செய்யணும், விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும், கேட்கிறேன், பார்க்கிறேன். முதலாவது அவரை சும்மா சாதாரணமாக பார்க்குறான். இப்போ என்ன செய்ய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கு, வேற ஒரு தப்பான ஒரு பார்வை பார்த்து கொண்டுக்கிறேன். இப்போ என்ன செய்யப்படுறேன், நான் என்ன செய்யப்படுறேன், செயல்படுறேன். இவருக்கு விரோதமாக நான் செயல்பட போகிறேன். எப்படின்னா நான் இவரை பற்றி கேள்விப்பட்டதை இன்னொரு ஆளுக்கு போய் சொல்ல போகிறேன். சந்தோஷம் இப்படியா, ஊழியக்காரன் இப்படியா, அப்படி என்ன செய்யப்படுறேன், செயல்படுறேன். இதனால் என்ன நடக்குது, தேவனுக்கு எனக்குள்ள உறவு துண்டிக்கப்படுது. தேவனோடு நான் உறவாட முடியாது, தேவனுடைய பிள்ளையான உண்மையாக நான் வாழ முடியாது, தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த முடியாது. தேவன் விரும்புகிற காரியம் வந்து தன்னுடைய பிள்ளை அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராகுங்கள், பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட விரும்புகிற
காரியம் வந்து தன்னுடைய பிள்ளை தன்னை போல பரிசுத்தமாக ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த என்ன செய்யணும்? இப்போ நான் கேட்டுனான், நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், தேவனுக்கு விதமாக தேவனுக்கு பயந்து வாழ்ற பிள்ளையாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்றால், இந்த கசப்பான வேறு எனக்குள்ள வருதலாம், முதலாவது வேலை பற்றி ஒரு கசப்பான ஒரு வேறு எனக்குள்ள வருதலாம், தப்பான ஒரு காரியம் எனக்குள்ள சிந்தனைக்குள்ள வருதலாம். அந்த கசப்பான வேலை என்ன செய்யும்? நான் அதை ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? தீங்கி எறியணும். அதை வளர விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதை வளர விட்டோம்னால் அந்த கசப்பான மரம் வளர்ந்து நாளைக்கு என்னை தேவனோடு கிட்டி சேர முடியாதபடிக்கு அதே தடையாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அப்படியான காரியங்களுடைய சிந்தனைகள், இப்படி பார்க்குற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமா இருந்தால், அது கசப்பாக இருந்தால் அதை நாங்கள் பிடித்து எறிய வேண்டும். ஆமென். உடனே சொல்லுவோம், ஏசப்பா இது உங்களுடைய பார்வைக்கு இது அருவருப்பு, இது பிரியமில்லை, இன்னொரு பற்றி நான் தப்பாக பேசுறது, அவரை பற்றி தப்பாக விமர்சிக்கிறது ஆண்டவரை உமக்கு பிரியமில்லை. நான் அறிவுரை ஆண்டவர் வெறுக்கிறேன், இதை நான் அறிவுரை ஆண்டவரை என் சிந்தனையில் வரக்கூடாது. ஏசப்பா என்னை மன்னிங்கள் அவர் சமூகம் இருக்கும் பொழுது அதிலிருந்து அதை சிந்திக்காதபடிக்கு அவருடைய சமூகம் செய்யத்தக்கதாய் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் தன்னுடைய பாத்திரமாக வணைந்து தனக்கேற்ற விதமாய் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்த ஒரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துறது அவர் வல்லமுள்ள போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அவருக்குரிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய காரியத்துக்காக எங்களை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நாங்கள் 4 காரியத்தை நாங்கள் இந்த நாட்கள் நேரத்தில் வச்சுக்கணும். கேட்குற விஷயத்தில் நல்லது கேட்கணும், நல்ல காரியம். சில முறை நாங்கள் போகிற தெருவார போய் கிடைக்கிற தீமையான வசனங்கள் கேட்கும். ஆனால் அதை நம்மள என்ன செய்யக்கூடாது, சிந்தனைகளை வரக்கூடாது. அதெல்லாம் அப்படி நாங்கள் என்ன செய்யணும்? உதறி தள்ளிக்கொண்டு போகணும். அதுக்கு தேவன் பிரசன்னம். பாடலில் சொன்னது, 6வது நேரத்தில் சொன்னது கூட, தேவ பிரசன்னம் இருந்தால் இதெல்லாம் எங்களை ஒட்டி கொள்ளாது, உதறி தள்ளத்தக்கதான கிருபை ஆண்டவர் தருவார். ஆமென். அப்போ முதலாவது கேட்கிற காரியத்தில் நாங்கள் சரியாக கேட்டாலும், நாங்கள் போகும்பொழுது கேட்டாலும் அதை எங்களை ஒட்டி கொள்ளாதது தேவ பிரசன்னம் வேணும். 2வது, கேட்கிற காரியத்தை, தவறான காரியங்களை நாங்கள் சிந்திக்கக்கூடாது. சிந்திக்கிறதுனால நாங்கள் பாவத்தில் விழுகிறோம், சிந்திக்கக்கூடாது. 3வது, அந்த சிந்தித்த காரியங்களை, தவறான எங்களுக்குள்ள வந்தால் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது. பார்த்தால் அது பாவமே மாறும். 2வது காரியம், பார்த்த காரியம் பாவமான காரியத்தை சிந்தித்து பார்த்தது நாங்கள் செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. இப்படி செய்வோமா இருந்தால் நாங்கள் தேவனோடு உறவாட அந்த உறவு எங்களை விட்டு பிரிந்து போவதான ஒரு காலம், ஒரு நேரம் வரும். ஆனால் அப்படி நாங்கள் எப்படிப்பட்டதான காரியம் எங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, நான் தீயதை கேட்கக்கூடாது. ஏசப்பா, என்னை அழைத்தது நீங்கள் பரிசுத்தத்துக்காக, என்னை தெரிந்து கொண்டது உங்களுக்காக நான் வாழத்தக்கதாய், இந்த உலகத்துக்கு நான் உத்தவேசம் போடுறதுக்காக அல்ல, உலக ஜனங்களோடு நான் மற்றவர்களை குறித்து நான் பேசுவதற்காக, முன்னாடி தீயமையான காரியத்தை குறித்து பேசுவதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்காக என்னை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாங்கள் நாட்களிலே சமுத்திர ஒரு விசை நாங்கள்